இந்திய துணை ஜனாதிபதி சென்ற வாரம் வந்துட்டு போயிருக்கிறார். அவர் வந்து அவரோட நின்ற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் நின்ற படங்களும் அவர்களுக்கான செய்திகளும் இந்திய பத்திரிகைகளிலும் முகநூல்கள் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னா எங்கட தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற சம்பவம் உண்மையில தமிழர் மனங்களில் மிக குழப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கூட்டாட்சி கோரிக்கை வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கான ஒரு சரியான வாய்ப்பை தரும் என்ற மிகப்பெரிய கேள்வி. இந்த கூட்டாட்சி கோரிக்கையைத்தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் மும்முனையாக தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் 3 நிலையில இருக்கிறோம். அந்த 3 அரசியல்வாதிகளும் விவாதிக்கிறது கூட்டாட்சிக்கான கோரிக்கை என்ற சம்பவங்களை கேள்விப்படைக்க மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டிருக்கிறார். கடந்த பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன அழிப்பு போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவங்களுக்கான நீதியை கோருறோம். 16 ஆண்டுகளுக்கு மேலாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரி இன்றை வரை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி புதைகுழியில புதையுண்டு போன எங்கட உறவுகளின் அந்த புதை குழிகளுக்கான அந்த சர்வதேச நீதியை கோரி இப்ப திரும்பவும் அந்த புதைகுழிகளை தோன்றதுக்கான ஒரு நிலப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான வன்முறைகளுக்கு எதிரான சர்வதேச நீதியை நாங்கள் கோரிக்கொண்டு இருக்கிற நிலையில இந்த கூட்டாட்சி கோரிக்கை இந்த சர்வதேச நீதிகளை இல்லாமல் நீர்த்து போக செய்து விடுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த அவலங்களுக்கான நீதி குரல்களை அடக்கி விடுமா? இந்த கூட்டாட்சி கோரிக்கை வந்து எங்களுக்கான எந்த ஒரு நீதியை சர்வதேச நீதியையும் தராமல் எங்களை அமுக்கி விடுமா? இந்த கூட்டாட்சி கோரிக்கை எப்படி எங்களுக்கான தீர்வை தரப்போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய வினாவோட தான் நாங்கள் இன்றைக்கு ஏன்னு சொன்னா இவ்வளவு அழிவுகள் கடந்த இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய சித்திரை மாதம் வரை பார்த்தாலே இன அழிப்பு மாதிரி எங்களுக்கு தொடர்ச்சியான அழிவுகளும் வன்கொடுமைகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அப்ப உண்மையில எங்கட தாயக நிலத்திலே இருக்கிற சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்து உறவுகளும் எப்படி செயற்படணும் என்றா இந்த எங்கட நிலைமைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இலக்கை எட்டுவதற்கான ஒரு விழிப்புணர்வை அல்லது அவர்களுக்கான ஒரு செயற்பாட்டை முன்கொண்டு வருவதற்காக எல்லோரும் இணைந்து முன்வர வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் சமூக அமைப்புகளையும் ஒரு சமதளத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எங்கட கூட்டாட்சி கோரிக்கையிலிருந்து நாங்கள் எங்களுக்கான தீர்வை எட்டுவதற்காக இன்றைய காலை செய்தியில கூட சிங்களவர்கள் இந்த எங்களுக்கான கோரிக்கைகளை தரமாட்டார்கள் என்பதற்கான கோரிக்கையாக இந்த கூட்டாட்சி கோரிக்கை கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு தவறான ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. உண்மையில நாங்கள் அவர்களுக்கான நீதியை அல்லது அவர்கள் தருவதற்கான நீதியை நாங்கள் பெற முடியாது. தமிழர் தேச நீதியை அல்லது அவர்கள் தருவதற்கான நீதியை நாங்கள் பெற முடியாது. தமிழர் தேசத்திலே தமிழர்களுக்கான தீர்வைத்தான் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்க வேண்டும். அந்த வகையிலே இந்த இனப்படுகொலைகள், பெண்களுக்கான வன்முறைகள், சிறுவர்களுக்கான கொடுமைகள் நடந்தேறுவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்து அமைப்புகளும் உறவுகளும் சமூகமும் இந்த தேசத்திலே இருக்கிற எங்கட சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை சமதளத்திலே நிறுத்தி பேச வேண்டும். இவ்வாறு பேசுவது வந்துதான் எங்களுக்கு எதிர்காலத்திலே இப்படியான சம்பவங்கள் நிகழாமல் நாங்கள் ஒரு இனமாக சுயநிர்ணயம் உண்மையிலே கூட்டாட்சி கோரிக்கை வந்து சுயநிர்ணய உரிமையை மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது. சுயநிர்ணய உரிமை வந்து மட்டுப்படுத்தப்பட்டதா கூட்டாட்சி கோரிக்கையை வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே சமதளத்திலே இந்த அரசியல் கட்சிகளை நிறுத்தி சமூக அமைப்புகளையும் ஒன்றாக நிறுத்தி இந்த எமது தமிழர் தேசத்துக்கான ஒரு சரியான தீர்வை எட்டுவதற்காகவும் இந்த அநீதிகளுக்கான சர்வதேச நீதிகளை பெறுவதற்குமான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்றத இந்த புலம்பெயர் தேச அமைப்புகளிடமும் தாயக அமைப்புகளிடமும் நாங்கள் சர்வதேச ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் ஊடாக மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தலையும் ஒரு கோரிக்கையும் நாங்கள் விட விரும்புகிறோம். இந்த தமிழர்கள் அனைவருமே ஈழதேச தீர்வுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வலியுறுத்த வேண்டும். எங்களுக்கான சுகமான சுயநிர்ணயத்துடன் இறமையுடனான சுதந்திரமான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கான வழிவகைகளை மக்கள் விழிப்படைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.